ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, சுத்த பக்தி இணையதளத்திலிருந்து ஒரு கட்டுரை. நாம் செய்யும் செயல் நம்மை அடுத்த நிலைக்கு உயர்த்த வேண்டும், அப்படி உயர்த்தவில்லை எனில் எனும் தலைப்பிலிருந்து. நேஹயத் கர்ம தர்மாய ந விராகாய கல்பதே ந தீர்த்த பத சேவையா ஜீவந்த் நபி மிருதோஹிஷஹ. மொழிபெயர்ப்பு: யாருடைய பணி மத வாழ்வுக்கு அவனை உயர்த்தவில்லையோ, யாருடைய மத சடங்குகள் அவனை துறவுக்கு உயர்த்தவில்லையோ, துறவில் உள்ளவனை எது பரமபுருஷ பகவானின் பக்தி தொண்டுக்கு அழைத்து செல்லவில்லையோ அவன் சுவாசித்துக் கொண்டிருந்தாலும் இறந்தவனாக கருதப்பட வேண்டும். பொருளுரை: தேவஹூதியின் கூற்று என்னவென்றால், அவள் புலன் நுகர்ச்சிக்காக அவள் கணவருடன் வாழ்வதற்கு பற்றுடையவளாக இருந்தாலும் அது உலக பிடிப்பிலிருந்து விடுதலைக்கு அழைத்து செல்லாவிட்டால் அவள் வாழ்வு வீணானதாகும். ஒருவர் செய்யும் வேலை அவரை மத வாழ்வு நிலைக்கு அழைத்து செல்லாவிட்டால் அது பயனற்ற செயலாகும். எல்லாரும் இயற்கையால் ஏதாவது வேலை செய்ய விருப்பம் கொள்வர். அந்த வேலை ஒருவரை மத வாழ்வுக்கு அழைத்து சென்றால், அந்த மத வாழ்வு ஒருவரை துறவு நிலைக்கு அழைத்து சென்றால், அந்த துறவு நிலை ஒருவரை பக்தி தொண்டிற்கு அழைத்து சென்றால் ஒருவர் அந்த வேலையின் நிறைவை அடைகிறார். பகவத்கீதையில் குறிப்பிட்டிருப்பது போல, எந்த வேலை ஒருவரை பக்தி தொண்டின் நிலைக்கு இறுதியாக அழைத்து செல்லவில்லையோ அது உலகின் பற்றுக்கு காரணமாகிறது. யக்ஞார்ந்தார்த் கர்மனோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தன. அவருடைய இயற்கையான செயலில் தொடக்கத்திலிருந்து ஒருவர் படிப்படியாக பக்தி தொண்டின் நிலைக்கு உயர்த்தப்பட்டாலன்றி அவர் இறந்தவராக கருதப்பட வேண்டும். எந்த பணி கிருஷ்ண உணர்வு நிலையை புரிந்து கொள்ள ஒருவரை அழைத்து செல்லவில்லையோ அது பயனற்றதாக கருதப்படும். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் காண்டம் அத்தியாயம் 23 பதம் 56. ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.